தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் நினைவிற்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரையுள்ள திருவாக்கியங்கள். இதில் கடைசி வாக்கியம் 33வது வாக்கியம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், படைப்பு எல்லாமே ஒழிந்து போகும், ஆனால் இறைவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அங்கு அழியாது. அதை இவ்வாறு நாம் புரிந்து கொள்கின்றோம். வார்த்தையானது வேறு யாரும் இல்லை, தெய்வம்தான் அந்த வார்த்தை, இயேசுதான் அந்த வார்த்தை. அவர் இருக்கின்ற சமயத்தில் அந்த வார்த்தை தான் உலகத்தை படைப்புக்கு காரணமாக இருப்பது அந்த வார்த்தை தான். நாம் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருப்பது அந்த வார்த்தை தான். அப்போ அந்த வார்த்தையானது ஒரு நாளும் அழியாது. அந்த வார்த்தைக்கு எந்த மேல் நாம் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிருபைகள் கிடைக்கும். ஒழிவே ஒழியாது என்றால் இறை வார்த்தைக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை நான் வாழ்கின்ற சமயத்தில் அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து நான் வாழ்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நான் செயல்பாட்டில் நான் கொண்டு வருகின்ற சமயத்தில் இதாய் என்னுடைய வாழ்க்கையில் அழியா செல்வத்தை நான் பெற்றுக்கொள்கின்றேன், நிலை வாழ்வை நான் சொந்தமாக்கிக் கொள்கின்றேன். அப்போ விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் என்று சொல்கின்ற பொழுது என்னுடைய படைப்புகள், நான் சேர்த்து வச்சுக்கிற சம்பத்து, இதெல்லாம் அது அழிந்து போகும். இறை வார்த்தை ஒரு நாளும் அழியாதும் போது வார்த்தைக்கேற்றோடு நான் வாழ்கிற சமயத்தில் நான் சேர்த்து வைக்கின்ற நிலை வாழ்வு அது ஒரு நாளும் அழிந்து போகாது. இறைசில் மன்றாடுவோம். ஆண்டவரே, இறை வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ கிருபையை தந்துள்ளோம். நிலை வாழ்வை பெறுவதற்கான வழி அந்த வார்த்தையில் உண்டு. இங்கே ராய்ப்பர் சொன்னது போலவே வாழ் தரும் வார்த்தை உம்மிடம் இருக்கின்ற சமயத்தில் ஆண்டவரே, நான் எங்கு போவேன், யாரை தேடி போவேன், உன்னையெல்லாம் நான் தேடி வருகின்றேன். ஆகவே வழிபாட்டில் நாம் பங்கெடுக்கிற போதெல்லாம் ஆண்டவரே, அந்த வார்த்தையால் என்னை சொந்தமாக்கியல்ல, வார்த்தையால் என்னை மீண்டும் என்னை புதிய மனிதராக மாற்றியல்ல, அந்த அழிந்து போகக்கூடிய அந்த உலகத்திலிருந்து என்னை காத்திரும் சொல்லிக்கொண்டு விசேஷமாக நம்ம மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, இறை வார்த்தையால் என்னை மீண்டும் ஒரு புதிய மனிதனாக நீ தம்மை மாற்றியல்லும், அழியா நிலைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தலும், பாவத்தின் தன்மையிலிருந்து என்னை மீட்டரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.